உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் 19 அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். சதுர்தசி திதி இன்று காலை 9 மணி 43 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கி நவம்பர் 20ஆம் தேதி மதியம் 12 மணி 17 நிமிடம் வரை நீடிக்கும். சுவாதி நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 59 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு விசாக நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 20ஆம் தேதி காலை 10 மணி 58 நிமிடம் வரை நீடிக்கும். சௌபாகிய யோகம் இன்று காலை 9 மணி வரை இருக்கும். அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி நவம்பர் 20ஆம் தேதி காலை 9 மணி 52 வினாடிகள் வரை நீடிக்கும். ராகு காலம் இன்று மதியம் 12 மணி 12 நிமிடம் முதல் 1 மணி 33 நிமிடம் யமகண்ட காலம். காலை 8 மணி 8 நிமிடம் முதல் 9 மணி 29 நிமிடம் குளிகை காலம். காலை 10 மணி 51 நிமிடம் முதல் 12 மணி 12 நிமிடம் துர்முகூர்த்தம். மதியம் 11 மணி 50 நிமிடம் முதல் 12 மணி 33 நிமிடம் வர்ஜியம். மதியம் 2 மணி 17 நிமிடம் முதல் 4 மணி 5 நிமிடம் பிரம்மா முகூர்த்தம். காலை 5 மணி 11 நிமிடம் முதல் 5 மணி 59 நிமிடம் அபிஜித் முகூர்த்தம். இன்னும் இல்லை, புதன்கிழமைகள் வராது. அமிர்த காலம் இரவு 1 மணி 4 நிமிடத்துக்கு ஏஎம், 2 மணி 52 நிமிடத்துக்கு ஏஎம் ஆனந்தாதி யோகம். இன்றைக்கு காலை 7 மணி 59 நிமிடத்துக்கு ஏஎம் வரை இருக்கும். அதன் பிறகு பிரஜாபதி தாதா யோகம் இருக்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6 மணி 47 நிமிடம் சூரிய அஸ்தமனம். மாலை 5 மணி 37 நிமிடம் சந்திரோதயம். காலை 5 மணி 46 நிமிடம் சந்திரஸ்தமனம். மாலை 4 மணி 51 நிமிடம் சூரியன் இன்று விருச்சிக ராசியில் இருப்பார். சந்திரன் இன்று 4 மணி 14 நிமிடம் காலை வரை துலாம் ராசியில் இருப்பார். அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். நவம்பர் 19 2025 புதன்கிழமை. இன்று உங்கள் வாழ்க்கையில் அன்பும் ஒற்றுமையும் புதிய ஒளியை ஊட்டியோமாக காண்டு வரும். இதனால் ஒவ்வொரு நொடியும் முன் காலங்களை விட சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரப்படும். சுற்றியுள்ள சூழல் காதலும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கிறதாலும் சற்றே தனித்தனியாக மனதை சாந்தப்படுத்தும் நேரம் ஒதுக்குவது அவசியம். இது உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி உளவுத்திறனை வலுப்படுத்தும். நினைவில் வைக்கவும், உங்கள் உள்ளிருக்கும் தைரியம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தால் சிறிய வெற்றிகளும் கையை விட்டு சென்றுவிடும். இந்த கோபத்துக்கே வழிவிடாதீர்கள். ஏனெனில் ஒரு சிறிய தவறும் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களை உருவாக்கும். பொருளாதார முன்னேற்றம் வாய்ப்புள்ளது. ஆனால் நீங்கள் இப்போதே சிந்தனையுடன் சேமிப்பு பழக்கத்தை கடைபிடித்தால் மட்டுமே அது நடைமுறையும். இல்லையெனில் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் பெருகும். குடும்ப விழாவில் நீங்கள் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். உங்கள் அன்புக்குரியவரும் முழு நாளும் உங்களை நினைத்து சந்தோஷம் அடைவார். பணியிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களின் முயற்சிகள் வேறு யாரால தவறாக பயன்படுத்தப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஓய்வில் ஆன்மீக நூல்களை வாசிப்பது மனதை இலகுவாக்கி குழப்பங்களை தீர்க்க உதவும். நாளை முழுவதும் கவனிக்காமல் விட்டால் சிறிய விஷயங்களும் பெரிய சிக்கல்களாக மாறக்கூடும். எனவே புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டு அதை எதிர்கொள்வது நல்லது. இன்றைய சூழ்நிலைகள் உங்களை மாற்றத்துக்கு தயாராக வைத்திருந்தால் அந்த திறன் புதிய முன்னேற்றங்களுக்கு கதவுகளை திறக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிலைந்து கொண்டிருந்த பணம் திரும்ப வருவதற்கான தெளிவான வாய்ப்பும் தெரிகிறது. எந்த முடிவையும் உடனடியான உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்காமல் சிறிது சாந்தமாக யோசித்து எடுத்த முடிவுகள்தான் என்ன நன்மை என்ன தீமை என்பதை தெளிவாக காட்டும். பொருளாதார முயற்சிகளில் கொஞ்சம் கூடுதல் பாடுபாடு தேவைப்பட்டாலும் அதன் பலன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருப்திகரமாக இருக்கும். கடந்த காலத்தில் செய்த தவறுகள் அல்லது பழைய நினைவுகள் மனத்தை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அவற்றின் மீது வருத்தப்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து எடுத்துக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி நம்பிக்கையுடன் முன்னேறுவது நல்லது. வேலை தொடர்பான மாற்றங்கள் தேவையாக உணரப்பட்டால் சக ஊழியர்களிடமிருந்து உதவி கிடைக்கும். உறவுகளில் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறிய பதட்டங்கள் தோன்றலாம்.
அதோடு தலைவலி அல்லது சோர்வு போன்ற உடல் குறைபாடுகளும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். எனவே மனதை அமைதியாக வைத்திருப்பது முக்கியம். உங்கள் நேர்மறையான அணுகுமுறை இன்று பலரிடமும் நல்ல பதில்களை உருவாக்கும். மேலும் தற்போதைய திட்டங்கள் லாபகரமான முடிவுகளை அளிக்கும். சகோதரர்களிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படினாலும் மூத்தவர்களின் அறிவுரையால் நிலைமை விரைவில் தணியும். முக்கிய பணிகளில் தற்காலிக தடை ஏற்பட்டதால் தன்னம்பிக்கை சற்றே குறைந்து விட்டதாக உணர்ந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் சூழ்நிலை மீண்டும் உங்கள் பக்கம் திரும்பி வரும். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளின் ஆன்லைன் பயன்களையும் பழக்க வழக்கங்களையும் கவனமாக கண்காணித்து குறுகிய கால தாக்கங்களும் எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாக இருப்பதால் நுட்பமாக செயல்படுவது. வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் போதும் தற்போதைய சூழ்நிலையில் அவற்றை நவீன நுணுக்கத்துடன் கட்டுப்படுத்துவது அவசியம். முன்னுரிமைகளை திறம்பட நிர்ணயிப்பது நேரத்தையும் பணத்தையும் காக்கும் குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உறவுகளில் இயல்பான இனிமையை நிலைநாட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில கூட்டாண்மையை கையாளும் உங்கள் திறமை இன்னைக்கு தொழில் வாய்ப்புகளிலும் புதிய கதவுகளை திறக்கும். நீங்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் உங்களின் இணக்கமும் புரிதலும் மற்றவர்களால் மதிப்பிடப்படும். ஏனெனில் நீங்கள் ஒருவரின் பலவீனங்களையும் வலிமைகளையும் கவனமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இந்த காலத்தில் உங்கள் பொருளாதார நிலையும் காதல் வாழ்க்கையும் உற்சாகம் நேர்மறை ஆற்றல் மற்றும் பொழுதுபோக்கில் நிரம்பியுள்ளன. தேவையான அனைத்தையும் மனதின் வார்த்தைகளை முன்வைத்து முன்னெடுப்பதே சிறந்த செயலாகும். இன்றைக்கு உங்கள் படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் ஒரு புதிய ஒளியை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். இதனால் எதிர்கால வாய்ப்புகள் அனைத்தும் லாபகரமாக மாறும். மேலும் அன்பின் நிச்சின்னம் போலிய காமதேவன் உங்களுடன் இருப்பது போல் தோன்றும். விரைவில் ஒரு தனிப்பட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். எனவே இதயத்தையும் மனத்தையும் இந்த அழகான தொடக்கத்துக்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் அன்பும் உற்சாகமும் மன அமைதியும் சேர்ந்து ஒரு இனிமையான சூழலை உருவாக்கி இருப்பதால் உங்கள் துணையிடம் முன்பை விட அதிக ஈர்ப்பை ஏற்படுத்துவீர்கள். மேலும் பிறரும் உங்களிடம் எதிர்பார்ப்புகளை வைத்து பார்க்கிறார்கள். எனவே உங்கள் நடத்தையில இயல்பும் சமநிலையும் பாதுகாப்பது அவசியம். தொழிலில் அல்லது சமூக சூழலில் இன்றைக்கு ஒரு முக்கிய சந்திப்பு அல்லது புதிய தொடர்பு உருவாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் உங்களின் வலுவான அரசியல் அல்லது இராஜதந்திர சிந்தனைகளை கட்டாயமாக முன்னெடுக்க முயற்சித்தால் அது எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும் அபாயம் உள்ளது. எனவே சிந்தனையுடன் கவனமுடன் செயல்படுவது சிறந்தது. பணியியல் சூழலில் எந்த ஒரு சவாலும் உங்கள் தன்னம்பிக்கையை அடங்க விடக்கூடாது. ஏனெனில் உங்கள் உண்மையான சக்தி உங்கள் புத்திசாலித்தன்மை மற்றும் திறமையான முடிவெடுக்கும் திறனில் உள்ளது. இவைதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். இன்னைக்கு விருப்பங்கள் மற்றும் தேவைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை தெளிவாக உணர்ந்து அதை கடைபிடிப்பது நன்மையாக இருக்கும். உங்க பணியிட தலைமைத்துவம் சிறப்பாக வெளிப்படும் நாளாகும். கீழ்ப்பணியாற்றும் சக ஊழியர்கள் உங்கள் வழிகாட்டலால் ஊக்கம் எடுத்து மேலும் உற்சாகமாக செயல்படுவார்கள். அவர்களுடன் திறந்த மனதுடன் உரையாடி தேவையெனில் ஒரு சிறிய சந்திப்பு அல்லது விருந்தோம்பலுக்கு ஏற்பாடு செய்து சூழலை இனிமையாக்கலாம். இது குழுவின் ஒற்றுமையையும் பெரிய திட்டங்களில் செயல்படுவதற்கான உற்சாகத்தையும் அதிகரிக்கும். தொழில்நுட்ப மற்றும் தொழில் தொடர்பான முக்கியமான பணிகள் விரைவாக முன்னேறி உங்களுக்கு நினைத்ததற்கும் மேலான லாபங்களை தரும் நாளாக இது இருக்கும். இந்த சந்தைப்படுத்தல் மக்கள் தொடர்பு மற்றும் பொதுமக்களுடன் பணியாற்றும் எந்த ஒரு முயற்சிக்கும் மிகவும் உகந்த நாள். இதனுடன் நீண்ட காலமாக நிலைத்திருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாக காட்சியளிக்குது. அலுவலகத்துல குழுவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டாല് உங்களுக்கு சிறந்த முடிவுகள் மட்டும் இல்ல உங்கள் திறமை மற்றும் தலைமைத்துவத்தின் தாக்கமும் அனைவருக்கும் தெளிவாக தெரியும். ஆரோக்கியத்தை பற்றி சிறிது கவனம் செலுத்துவது அவசியம். மாசுபாடு வானிலை மாற்றம் அல்லது சீரற்ற சூழலை தவிர்க்குங்கள். இல்லையெனில் தொற்று நோய் அபாயம் அதிகரிக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் தொடர்பான எச்சரிக்கை அதிகம். பழைய கவலைகள் இந்த மன அழுத்தத்தை உருவாக்கலாம். இது வயிறு தொடர்பான சிறு பிரச்சனைகள் தலைவலி அல்லது அல்சர் போன்றவற்றை அதிகரிக்கக்கூடும். ஆனால் சில நிமிடங்கள் அமைதியாக நிக்கி தெளிவாக யோசித்தால் நிலைமை உங்கள் மனதில் தோன்றியதை விட அதிகம் கடுமையில்லை என்பதை உணர்வீர்கள். சில விஷயங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு பூரணமாக நடக்காவிட்டாலும்
அவற்றை மனதில் பெரிதும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சிறிய சிந்தனையுடன் அணுகினால் பல கவலைகளை எளிதாக கடந்து சென்று முன்னேற முடியும். இன்னைக்கு அவசியம் செய்ய வேண்டிய 4 விஷயங்கள் ஒண்ணு. ஒரு முக்கியமான திட்டம் அல்லது உத்தியை உருவாக்குவதன் மூலம் நாளை தொடங்குங்கள். சோபன யோகம் காலை 9 மணிக்கு மேல் தொடங்குகின்றது. இது முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் தெளிவான சிந்தனையை மேம்படுத்துகிறது. இந்த யோகத்தில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எதிர்காலத்திலே நிலைத்தன்மையையும், லாபத்தையும் தரும். எனவே இன்னைக்கு புதிய வேலைகளை தொடங்கவில்லை என்றாலும், அவற்றுக்கு சரியான திசையை கொடுப்பதற்கான திட்டமிடல் மிகவும் மங்களகரமானது. 2வது வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்கள் அல்லது அலுவலகம் தொடர்பான முக்கியமான அழைப்புகள் மற்றும் உரையாடல்களில் கவனம் செலுத்துங்கள். புதன்கிழமைக்கு அதிபதியான புதன், தகவல் தொடர்பு மற்றும் உரையாடலுக்கான கிரகம். இது இன்னைக்கு உங்க பேச்சை செல்வாக்கு மிக்கதாக ஆக்குகிறது. சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது இன்னைக்கு உங்களுக்கு வேலை, ஆர்டர் அல்லது ஒரு முக்கியமான நபரின் ஆதரவை பெற்றுத்தரும். சிறிய முயற்சிகள் கூட பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும். 4வது பழைய பாக்கிகள். நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் முடிக்கப்படாத விஷயங்களை தொடர்ந்து கவனியுங்கள். அமாவாசை மற்றும் விருச்சிக ராசியில் சந்திரன் இணைந்து மறைக்கப்பட்ட அல்லது தடைப்பட்ட பணம கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இன்னைக்கு இது பழைய வாடிக்கையாளர்கள், நிலுவையில் உள்ள பணம் அல்லது முடிக்கப்படாத வேலைகளை மீண்டும் கையில் எடுப்பது நல்ல பலனை தரும். 5 உங்கள் செலவுகள் மற்றும் வரும் வாரத்துக்கான நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்யுங்கள். சதுர்த்தசி பிளஸ் அமாவாசை நேரம் மனதிற்கு ஆழமாக சிந்திக்கும் திறனை கொடுக்கிறது. இது சுய பரிசோதனைக்கான நாள். எனவே இன்று பட்ஜெட், இஎம்வ சேமிப்பு திட்டங்கள் மற்றும் வரும் வாரங்களின் நிதி முன்னுரிமைகளை ஒழுங்கமைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்று முற்றிலும் செய்யக்கூடாத 4 விஷயங்கள் உண்டு. மதியம் 12 மணி 12 நிமிடம் முதல் 1 மணி 33 நிமிடம் வரை ராகு காலம். எந்த ஒரு புதிய காரிய பரிவர்த்தனை அல்லது முக்கியமான தொடக்கத்தையும் செய்யாதீர்கள். 1 ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் பெரும்பாலும் தடைகள், குழப்பம் அல்லது தாமதங்களை கொண்டு வருகின்றன. குறிப்பாக புதன்கிழமைகளில் இந்த விளைவு மேலும் அதிகரிக்கிறது. எனவே இந்த நேரத்துல எந்த ஒரு புதிய ஒப்பந்தம், பரிவர்த்தனை அல்லது முதலீடு செய்யாதீர்கள். 2 உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற கொள்முதல் அல்லது திடீர் முதலீடுகளை செய்யாதீர்கள். அமாவாசை மனதை அலைபாயச் செய்கிறது மற்றும் விசாக நட்சத்திரம் ஆசைகளை அதிகரிக்கிறது. இது சிந்திக்காமல் வாங்குவது அல்லது தவறான இடத்துல பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. இன்றைய உணர்ச்சி வசப்பட்டு அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் செலவு செய்வது என்எஸ்எஸ் திட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். 3 யாருடனும் வாக்குவாதம், சண்டை அல்லது கடுமையான உரையாடலில் ஈடுபடாதீர்கள். சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறாரு. இது உணர்திறனை அதிகரிக்கிறது மற்றும் விஷயங்கள் கூட பெரியதாக மாறக்கூடும். புதன்கிழமை விதி என்னவென்றால், இந்த நாளில் வாக்குவாதம் செய்வது என்எஸ்எஸ்டி அண்ட் தவறான புரிதல் மற்றும் வேலை கெட்டுப்போகும் அபாயத்தை உருவாக்குகிறது. அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம். 4வது மிகப்பெரிய முடிவுகளையோ அல்லது ஆபத்தான நிதி நடவடிக்கைகளையோ எடுக்காதீர்கள். அமாவாசையின் தாக்கம் தவறான கணிப்புகள் அல்லது அவசர முடிவுகளை எடுக்க வைக்கிறது. இன்று நீண்டகால முதலீடுகள், கூட்டாண்மை ஒப்பந்தங்கள், புதிய வணிகத் தொடக்கங்கள் அல்லது பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். இந்த நாள் திட்டமிடலுக்கு நல்லது, ஆனால் செயல்படுத்துவதற்கு அல்ல. நவம்பர் 19, 2025 புதன்கிழமை நிதி விஷயங்களில் எச்சரிக்கையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கோருகிறது. ஏனெனில் சதுர்தசிக்கு பிறகு அமாவாசை தொடங்குவது மன உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும். இது திடீர் முடிவுகள் அல்லது உணர்ச்சி வசப்பட்ட செலவுகளின் அபாயத்தை உருவாக்குகிறது. காலை 9 மணிக்கு மேல் தொடங்கும் சோபன யோகம் பழைய நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்கும், பட்ஜெட்டை மேம்படுத்துவதற்கும், எதிர்கால பொருளாதார உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் சாதகமானது. எனவே இன்னைக்கு பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வில் கவனம் செலுத்துவது அதிக லாபம் தரும். சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவது ஆராய்ச்சி, ஆழம் மற்றும் மறைக்கப்பட்ட லாபங்களை அதிகரிக்கிறது. எனவே பங்குச்சந்தை, வர்த்தகம், ரியல் எஸ்டேட் அல்லது வணிக பகுப்பாய்வு தொடர்பானவர்கள் இன்றைக்கு ஆராய்ச்சி அடிப்படையிலான முடிவுகளை எடுக்க வேண்டும். அவசரத்தில் ஆபத்துக்களை எடுக்கக்கூடாது. தேங்கியுள்ள பணம்
நிலுவைத் தொகைகள் அல்லது பழைய கடன்கள் வசூலாகும் வாய்ப்புகளும் உருவாகின்றன. எனவே பின்தொடர்தல் மற்றும் வாடிக்கையாளர் உரையாடல் இன்று நல்ல பலனை தரும் புதனின் செல்வாக்கு தகவல் தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளை பலப்படுத்துகிறது. எனவே புதிய கூட்டங்கள் அல்லது வாடிக்கையாளர் உரையாடல்களை தொடரவும். ஆனால் இறுதி முடிவை நாளைக்கு ஒத்திவைக்கவும். ராகு காலமான மதியம் 12 மணி 12 நிமிடம் முதல் 1 மணி 33 நிமிடம் வரை எந்த ஒரு நிதி பணி, பணம் செலுத்துதல் அல்லது புதிய பரிவர்த்தனைகளிலிருந்தும் விலகி யூ அண்டாலி. விசாக நட்சத்திரம் மற்றும் அமாவாசையின் ஒருங்கிணைந்த பிஆர்பி ஆபத்தால் தேவையற்ற செலவுகள், திடீர் கொள்முதல் அல்லது ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் பணத்தை முதலீடு செய்வது என்எஸ்எஸ் சட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த உணர்ச்சிகளை விட பகுப்பாய்வு மற்றும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் அவசியம். ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உத்திகள், திட்டமிடல், நிலுவைத் தொகை வசூல் மற்றும் தொடர்புகளை உருவாக்குவதற்கு நல்லது. ஆனால் புதிய முதலீடுகள், பெரிய நிதி முடிவுகள் மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம்.